வர வர மோசமாகி கொண்டு இருக்கும் கடலூர் மாவட்டத்தின் நிலை. ஹலோ, நாங்கள் தாங்க உங்களுக்காகவே வந்திருக்கேன். வீட்டுக்குள்ளேயே சொட்டு போட்டு இருக்க முடியல. நான் உங்களுக்காக சொட்டு போட்டு வெளியே பேச வந்துட்டேன். இந்த மக்களுக்காகவே நான் பேச வந்திருக்கேன். பாருங்க, அடிக்கும் காற்றில் கடலூர் மாவட்டத்தின் நிலை மோசமாக உள்ளது. கடலூர் மாவட்டம் தப்புமா தப்பாதா என்று செய்தியாளர்கள்லாம் தவித்து கொண்டிருக்கின்றன. காற்றை பாருங்கள், காற்றை பாருங்கள். தவிக்கும் இந்த செல்ல பிராணி கோழிகள் எல்லாம் என்ன செய்யும் என்று எங்களுக்கே தெரில. வர வர மோசமாகி கொண்டே இருக்கும் இந்த மரத்தின் நிலை. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். யார் வீட்டிலும் யாரும் வெளியே வரவில்லை. நான் மட்டும்தான் வெளியே வந்து ஷூட்டிங் எடுத்து கொண்டு இருக்கின்றேன். மக்களே, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாருங்க, வீடெல்லாம் பூட்டி கிடக்கு, உங்களுக்கே தெரியுது நல்லா. உங்களுக்காகவே ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மழையினால் கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் தான் இது. இந்த மழையினால் இந்த செல்லப்பிராணி கோழிகளுக்கு மிகவும் சீக்கு, அது போன்ற நோய், பறவை காய்ச்சல், அதுமாரி நோய் வந்து இந்த கோழிகள் இறந்து போய்விடும். இந்த கோழிகளுக்கு ஒரு நிலையை காட்ட வேண்டும். வானத்தின் கலரை பாருங்கள். என்ற ஒரு கலரை பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டிலாம் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் காப்பாற்றுவோன்னு தெரியல. இப்போ அடிக்கும் காற்று, தவிக்கும் மக்கள். கடலூர் தப்பிக்குமா தப்பிக்காதா என்று அதிர்ச்சி ரிப்போர்ட். தவிக்கும் சின்ன சின்ன கோழி. மழையினால் தேங்கி நிற்கும் தண்ணியில் கொசு உண்டாகும். நைட்டு தூங்கக்குள் கடித்து அனைவரையும் கடித்து அது மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்றவற்றை உருவாக்கும். முதலமைச்சரிடம் புகார் அளிக்க வேண்டும் கூடிய சீக்கிரம். பார்த்து கொண்டே இருங்கள். காற்று நிலை மிகவும் மோசமாக கொண்டிருக்கிறது. கோழி அடைய இடம் இல்லாமல் அங்கேயும் இங்கும் சுற்றி பார்த்து கடைசியில் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது. பாருங்கள், நீங்களே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த தேங்கி நிற்கும் தண்ணீரில் 4 வெறா மீன், 5 கெண்டை மீனே விடலாம். அவ்வளோ தண்ணீர் நிற்கிறது. மீன் வளர்க்கும் தொட்டியில் கூட இவ்வளோ தண்ணீர் இருக்காது என்று நான் என்கிறேன். அடிக்கின்றது காத்து. அனைவரும் வீட்டு கதவை சாத்து என்று சொல்லி நான் விடைபெற தயாராக இருக்கிறேன். இப்போது இந்த நிலையை நான் முதலமைச்சரிடம் புகார் அளிக்க விரும்புகிறேன். நான் இன்னிலிருந்து விடைபெறுகிறேன். இதேமாரி கோழியை யாராச்சும் காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றுங்க. சீக்கில் எல்லாம் இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை பாருங்கள், இந்த மோசமான நிலையை. இது மழையில் நனைந்து சீக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் இந்த பிராணிகளை நாம் காப்பாற்றுவோம்.